ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பைசப்ஸ் மசிலுக்கு தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிக்கலாம். எப்போ ரெகுலராக பண்ணக்கூடிய அந்த வார்ம் அப் எக்ஸசைஸே ஆரம்பிச்சுக்குவோம். ஓகே, நல்லா எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ இன்னையோட 30 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நம்ம 120 நாளில் வந்து ஒரு பார்ட்டு முடிச்சிருக்கோம். அதனால் இனிமேல் அடுத்த செட் ஆஃப் 30 நாளுக்கு அப்புறம் எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் மாறும். வார்ம் அப் எக்ஸசைஸுமே ஸ்டார்டிங் கொஞ்சம் மாறுங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இன்றைக்கி நான் மெயினாக மென்ஷன் பண்ணுறது, இவ்வளோ நாள் வெயிட் சேலஞ்ச் தானே போட்டிருக்கேன். ஒரு மாதம் ஆனதுக்கப்புறம் என்னோடய வெயிட் மிஷினில் எவ்வளோ கேஜி குறைஞ்சிருக்கேன் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக எடுத்து ஷார்ட்டில் போடுறேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவில் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கேன் அப்படின்றத. அதில் பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நான் இவ்வளோ நாளாக என்னென்ன டயட் பிளான் பண்ணி என்னோடய ஒர்க் அவுட் வீடியோவும் பார்த்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோக்கு நம்ம வெயிட் தூக்கி பண்ணியிருக்கோம்னு. ஸோ அதோட பலனாகவும் வெயிட் லாஸ் ஆனதும் அதில் நல்லாவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை படியே நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. காலையில் ஒரு மறுபடிக்குமே நான் சொல்கிறேன், ஒரு டயட் பிளான் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும். வித்தின் எக்ஸசைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட மதிய சாப்பாடு அளவு அதிகமாக சாப்பிட்றாம கொஞ்சம் குவான்டிட்டி நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான். நான் எப்படி சொல்லணும்னா, ஒரு வீட்டு வேலை அப்படி பார்க்குற ஒய்ஃப்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அவங்களும் குவான்டிட்டி கம்மியாக, அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்க மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கலோரி தேவைப்படும். ஸோ இதுதான் கால்குலேஷன். அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடும். அது ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் என்கிட்ட கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னோடய நம்பர் அனுப்புகிறேன். நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரீ தான், நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஒரு வழியாக ஒரு அச்சீவ்மெண்ட்டு, ஒரு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும். அந்த வீடியோவில் பாருங்கள். கண்டிப்பாக எத்தனை கிலோ நான் குறைச்சிருக்கேன்னு பார்ப்பீங்க. ஓகேங்க, ஸோ ஒரு வழியாக நம்ம வார்ம் அப் முடித்ததுக்கப்புறம் ஸ்டிக் ஒர்க் அவுட்டில் 150 மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் குறைச்சிருக்கேன், 150. ஸோ ஆர்ம்ஸு கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதுனால இந்த ஸ்டிக் ஒர்க் அவுட் 150யோட நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஃபுல்லாமே ஆர்ம்ஸுக்கு தான் பண்ண போகிறேன் மெயினாக. ஓகே, ஸோ ஸ்டிக் நல்லா சுற்றி முடிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கட் பண்ணிக்கிறேன். ஓகேங்க, ஒரு வழியாக ஸ்டிக் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பைசப்ஸ் மசில்ஸ் தான். எத்தனை கிலோவில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஒரு 10 கிலோவில் எடுத்திருக்கேங்க வெயிட்டு. இதுக்கு முன்னாடி 8 கிலோ தான் எடுப்பேன். இன்றைக்கி 10 கிலோவில் எடுத்து அதை 2 செட்டாக பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செட்டாக பைசப்ஸ் மட்டும் பண்ணோம். இன்றைக்கி பைசப்ஸில் 2 செட்டாக பண்ணிக்கிறேன் மெயினாக. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12. ஓகேங்க. ஸோ டச்சப் இல்லாமல் ஃபஸ்ட்டு செட்டில் ரைட் சைடு பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடு. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேங்க. ஸோ ஒரு வழியாக ஃபஸ்ட்டு செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். நல்லா மூச்சு எடுத்து விட்டுக்கிறேன். ஓகே. ஸோ செகண்ட் செட்டு மெதுவாக ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்க. ஸோ ரெண்டாவது செட்டு வந்து 10 எடுத்திருக்கேன். மூணாவது செட்டு 8 எடுத்தாலே போதும். 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே. ஸோ ரெண்டாவது செட்டு கம்ப்ளீட். ஓகே, ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். ஓகே, மூணாவது செட்டுங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 நான் 8ஓட கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, போதும். 1 2 3 4 5 6 7 8. ஓகே. ஸோ ஒரு வழியாக முதல் செட்டுக்கு முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து ட்ரைசப்ஸ் வித்து லைட்டாக ஃபோராம் பைசப்ஸ். இந்த 3 ஒர்க் அவுட்டும் சேர்த்து ஒரே இதில் பண்ணுற மாதிரி. ஸோ அதிலே வந்து நமக்கு 3 ஒர்க் அவுட்டும் ஃபினிஷிங் ஆயிரும். ஸோ அந்த ஒர்க் அவுட் தான் இப்போ நெக்ஸ்ட்டு பண்ண போகிறேன். அதுக்கு வெயிட் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம அவரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் ஒரே செட்டு 3 ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எல்லாத்தையும் நான் வந்து அதை கலட்டிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரே 1 கிலோ தான் எடுக்க போகிறேன். இங்கிட்ட 1 கிலோ, இங்கிட்ட 1 கிலோ, மொத்தம் 2 கிலோ எடுக்க போகிறேன். 8 kgயில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த ஒர்க் அவுட்டை. ஓகே, அந்த கலட்டி மாற்ற ப்ராசஸ் தான் போய்க்கிருக்கு. ஸோ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்க, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். பொசிஷன் நேராக வச்சுருக்கீங்க, நல்லா பார்த்துக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, on left side. 1 2 3 4 5 6 7 8 9
10. ஸோ ஓகேங்க. ஸோ ஓவராலாக வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகே, பாய்.